சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:34 இருக்கிறது. இந்த நாள், அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் 20ஆம் திகதி என்பது எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு நாள். காரணம் என்னவென்று சொன்னால், சிஎம்ஆர் தமிழை பொறுத்தவரைக்கும் ஒரு மிக நீண்ட பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஒரு 20 வருடங்கள் என்பது அதுவும் வானொலி துறையிலே அவ்வளவு இலகுவான சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஆக ஒரு மிகப்பெரிய நெடிய பயணத்திலே நாங்கள் இவ்வளவு காலமும் வந்திருக்கிறோம். இந்த நெடிய பயணத்திலே நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒரு வானொலியாக, ஒரு ஊடகமாக எங்களால என்னெல்லாம் முடியுமோ அதையெல்லாம் உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். அ ஒரு ஒரு சமாதான காலத்திலே மாத்திரமல்லாமல், போர்க்காலத்திலே சிஎம்ஆரினுடைய பணி என்பது யாரினாலேயும் மறக்க முடியாத ஒன்று. ஆக ஒரு வானொலியினுடைய வெற்றிக்கு எங்களுடைய பணி மாத்திரம் காரணமல்ல. அந்த பணிக்கு நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அங்கீகாரம், எங்களோடு நீங்கள் கூட இருந்த விதம், இவைகள் எல்லாமுமே ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக எங்களுக்கு இருந்திருக்கிறது. ஆக இது 20 வருட வெற்றி கொண்டாட்டம் மாத்திரமல்ல, ஒரு விதமான நன்றி கொண்டாட்டமும் கூட. ஆக நேயர்களாகிய உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்த இடத்திலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறது. அதுபோக இந்த 20 வருட கால பயணத்திலே, இது 21வது வருடத்திலே இன்றைய நாளிலே நாங்கள் காலடி எடுத்து வைக்கிறோம். ஆனாலும் இந்த 20 வருட பயணத்திலே எங்களோடு இருந்த ஊடகவியலாளர்கள் என்பவர்கள் மிக அரிதான ஒரு பங்கினை வகித்திருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமானவர் திரு சுரேஷ் தர்மா. நாங்கள் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ள போகிறோம். வணக்கம் திரு சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா, வணக்கம் நேயர்களே. உங்களை இப்படி ஒரு நல்ல நாளிலே மறுபடியும் இணைத்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி. நலமாக இருக்கிறீர்களா? நலம் நலம், நாடுவதும் அதே. நிச்சயமாக எங்கள் எல்லாருக்குமே இன்றைய நாள் ஒரு கொண்டாட்டமான நாள். நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு 20 வருட ஓட்டத்தை நிறைவு செய்திருக்கிறோம். 21வது வருடத்திலே ஒரு வானொலியாக எங்களினுடைய பணி என்பது அளப்பெரிய ஒன்றாக இருக்கிறது. அதுவும் இந்த கனடா தேசத்திலே. ஆக இந்த பணியிலே எங்களோடு மிக நீண்ட காலங்கள் நீங்கள் பயணித்திருக்கிறீர்கள் திரு சுரேஷ் தர்மா. ஆக வெளியில இருந்து பார்க்கிறவர்களுக்கு எங்களுடைய வேலை மாத்திரம் தான் தெரியும். ஆனால் உள்ளிருந்து பணியாற்றுகிறவர்களுக்கு தான் அதுல இருக்கக்கூடிய சவால்கள் தெரியும். ஆக சிஎம்ஆரோடு மிக நீண்ட காலமாக பயணித்தவர் என்கிற வகையிலே இதுவரைக்கும் ஒரு வானொலியாக, ஒரு சரியான தகவலை, செய்தியை கொண்டு சேர்க்கிற ஊடகமாக என்னெல்லாம் சவால்களை நாங்கள் சந்தித்து வந்திருக்கிறோம்? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த சிஎம்ஆருடனான உறவு, அந்த நேயர்களுடனான உறவு என்பது ஆரம்ப காலத்தில் இல்லாத பொழுதும் அதன் ஆரம்பத்தில் இருந்து முற்று முழுதாக ஒரு அறிந்த உண்மைகளை அறிந்தவன் என்ற ரீதியில், அதனுடைய வளர்ச்சி பற்றிய அக்கறை கொண்டவன் என்ற ரீதியில், அது ஆற்றிய பங்குகளில் அளப்பெரிய ஆர்வம் கொண்டவன் என்ற ரீதியில் அநேகமாக ஒரு 90% மேற்பட்ட விடயங்களை அறிந்திருக்கின்றேன். அதாவது அவற்றுடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றேன் என்கின்ற வகையில் குறிப்பிடுவதானால், நிச்சயமாக இது ஒரு ஆழ விழுதோடி வேரூன்றி இன்று சமுதாயத்தின் 2 கண்களாக நின்று மக்களுக்கு பல வழிகளிலும் சேவைகள் செய்வதற்கான ஒரு ஏதுவாக வருவதற்காக பலரது உழைப்பும் இங்கே கலந்திருக்கின்றது. அதில் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், இதன் ஆரம்பமே அதாவது வேறு பண்பலை அல்லாத தனி அலை வரிசையில் உள்ள ஒரு வானொலியை வாங்குவதற்காக ஒருவரை உள்நுழைத்த பொழுது, அதாவது திரு இஸ்டான் ஆண்டனி அவர்களை உள்நுழைத்த போது, சிடிஆர் என்கின்ற ஒரு வானொலி சமுதாயத்தின் தேவைக்காக ஒரு வானொலி இல்லை, அல்லது அங்கே இடம்பெறுகின்ற மக்களின் குரல் வலை போராட்டங்களுக்கான குரலை கொண்டு வருவதற்கான ஒரு வானொலியாக, ஒரு முதலீட்டாளராக அவர் ஒரு தேசியத்தில் விருப்பு கொண்டவராக அவரது முதலீடு கூறப்பட்டு அவ்வாறு அந்த வானொலி வந்த பொழுது, இவ்வாறான ஒரு வானொலிக்கான ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அதற்கான முதலீடுகளை அவரிடமிருந்து பெற்றாலும் அதற்காக அவர் கூட சிரமப்பட்டது தான் அதை செய்திருக்க வேண்டும் என்று நம்புகின்றேன். அவ்வாறான முதலீடுகளை அவரிடமிருந்து பெற்றாலும் அதற்கான நிர்வாக பணி என்பது மக்கள் நோக்கியதாகவும் மக்கள் வசமாகவும் விடப்பட்டிருந்தது. அது அனைவருக்கும் தெரிந்த ஒரு வெளிச்சமான விடயமாக இருந்தது. அதற்கான ஒரு இயக்குனர் சபை கூட மக்கள், அதாவது தேசிய தமிழ் மக்களின் நலன்களில் அக்கறை கொண்டிருந்தவர்கள் என்று நம்பப்பட்டவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அவர்களால் அது வழிநடத்தப்பட்டு கொண்டு வருகின்ற காலத்திலே அதில் இடைப்பெற்ற
காலங்களில் அதாவது மக்கள் எவ்வாறு அங்கே அவலங்களை சந்தித்தார்களோ அவர்களின் குரலாக இருந்ததோடு அவர்களுக்கான நியாயங்களை எடுத்துச் செல்வதற்கான குரலாக கூட இங்கிருக்கின்ற மக்களுக்கு வடிகாலாக, அதாவது அங்கே என்ன நடக்கின்றது என்று தெரியாத நேரத்தில் அதற்குரிய செய்திகளை, அதற்குரிய தகவல்களை கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக, அதே நேரம் ஒரு ஆதாரமாக அல்லது ஒரு உறவாக, அவர்களுடன் ஒட்டி உறவாடிய ஒரு உறவாக சென்று கொண்டிருந்தது. அதன் பொழுது அந்த வானொலி ஒரு நிலைமை, அதாவது அங்கே ஈழத்தில் போர் மௌனிக்கப்பட்ட பின்னரான காலத்தில் இதன் பங்கு எவ்வாறு இருக்க போகின்றது என்ற ரீதியில் அந்த இயக்குநர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடந்து அதற்குரிய அவர்களுடைய அவர்களுடைய பணிக்கான பங்களிப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு மீண்டும் அது நிமிர்ந்து தான் சென்ற பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றது. அதுதான் இங்கே உள்ள ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், அது சென்ற திசையிலிருந்து வலுவாமல் தொடர்ந்தும் சென்று கொண்டிருக்கின்றது. அதற்காக பணியாற்றிய இந்த ஊழியர்கள் எல்லாம், இந்த வானொலியில் இருக்கின்ற ஊழியர்கள், அதற்காக அவர்கள் நிச்சயமாக ஒரு அதாவது தங்கள் தொழில் வாய்ப்பாக இதை கருதவில்லை. தங்களுடைய உணர்வு பூர்வமான ஒரு மொழி ஊடகமாக அல்லது இன ஊடகமாக இதனை கருதி அதனுடன் மக்களை இணைத்து பயணித்தார்கள். அதில் பலரும் பங்காற்றி இருக்கின்றார்கள். பெயர் குறிப்பிட்டு கூட முடியாத அளவிற்கு பலரும் பங்காற்றி இருக்கின்றார்கள். இன்று அது தொடர்ந்தும் தனது பயணத்தை செய்து கொண்டிருக்கின்றது. சமூக அளவில் நிச்சயமாக பல மாற்றங்களுக்கான அடிநாதமாகவும் ஆணித்தரமாகவும் ஒரு ஒழுக்கமைப்பாகவும் இருந்தது இந்த வானொலி என்றால் அதில் எந்தவித மிகையும் அல்ல. அது பல தமிழ் அரசியல்வாதிகள் உருவாக இருக்கட்டும், அல்லது தேர்தல்களின் போது மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக இருக்கட்டும், அல்லது வேட்பாளர்களுக்கு அவர்களுடைய தேர்தல் சட்ட வாக்கங்களுக்கு உட்பட்ட விதிகளுக்கு இடையே அவர்களுக்குரிய பணத்தில் அந்த விளம்பரங்களை போட்டுக் கொடுப்பதாக இருக்கட்டும், அவ்வாறான பல செயற்பாடுகளிலும் செயற்பட்டு மக்களுக்கான குரலாகவே தொடர்ந்தும் பயணிக்கின்றது. அது தொடர்ந்தும் அந்த நிலையிலிருந்து வலுவாமல் சென்று கொண்டிருக்கின்றது என்பது முக்கியமான விடயம். அதில் நான் குறிப்பிட்டது போல அனைவருமே இதை ஒரு சமுதாய பணியாக செய்கின்றார்கள் என்பதுதான் நீங்கள் கேட்ட அந்த எவ்வாறு இது பங்காற்றியது என்பதற்கான ஒரு சிறு விடையாக இருக்கும். அதில் இணைய அதைத்தான் கூற முடியும். பிரியா, நிச்சயமாக சுரேஷ் தர்மா, நீங்கள் சொன்னது போல 20 ஆண்டு காலம் ஒரு வானொலி நின்று நிலைப்பது என்பது நிச்சயமாக அதற்கு ஒரு சரியான வேர் இருந்தால் மாத்திரம்தான் சாத்தியமானது. அதனுடைய பிடிமானம் சரியாக இருக்க வேண்டும், அதனுடைய கட்டமைப்பு சரியாக இருக்க வேண்டும். அது எந்த விதத்திலும் சமரசமற்று இருந்தால் மாத்திரம்தான் அதனாலே நின்று நிலைக்கக்கூடியதாக இருக்கும் மக்களுடைய மனதிலும். ஆக சிஎம்ஆரை பொறுத்த வரைக்கும் ஏனைய வானொலிகளை காட்டிலும் அது இவ்வளவு தூரம் நின்று நிலைக்கிறது என்றால் நான் நினைக்கிறேன் அதனுடைய சமரசமற்ற தன்மை தான் அதற்கு காரணமாக இருக்கும் என்று. சிஎம்ஆர் என்னென்ன விடயங்களிலே இதுவரைக்கும் சமரசம் செய்து கொள்ளவில்லை? காரணம், ஒரு நடுநிலையான ஊடகம் என்பது நிச்சயமாக இயல்பிலே சாத்தியமற்ற ஒன்று. காரணம், நடுநிலை என்றால் நாங்கள் அநீதிக்கும் நீதிக்கும் நடுவிலே நிற்கிறவர்களாக இருப்போம். அது சாத்தியமற்றது. ஆனால் எங்கு யாருக்கு அநீதி இழைக்கப்படுகிறதோ அவர்கள் பக்கம் நிற்பதுதான் ஒரு வானொலியாக நாங்கள் செய்ய வேண்டிய தார்மீக கடமை. நான் நினைக்கிறேன் இந்த 20 வருடம் நாங்கள் அதைத்தான் செய்திருக்கிறோம் என்று. நீங்கள் சொல்லுங்கள் சுரேஷ் தர்மா, சிஎம்ஆர் இதுவரைக்கும் எதிலெல்லாம் சமரசம் செய்து கொள்ளவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நேர்மையை விட்டுக் கொடுப்பதில் என்றுமே சமரசம் செய்யவில்லை. அது யாராக இருந்தாலும், குறிப்பாக இந்த வானொலிக்கு ஒரு சிறிய, அதாவது இந்த அதனுடைய விண்ணப்ப புதுப்பித்தலின் பொழுது மிரட்டல்கள் வந்திருந்தன. அந்த மிரட்டல்கள் எவ்வாறு என்று சொன்னால், அதாவது அந்த ஒரு லொபியிஸ்ட் எனப்படுகின்ற அல்லது ஒரு வியாபாரி, அரசியல் வியாபாரி கூட தனக்கு இதில் பங்கு இருந்தால் தான் இந்த வானொலி விண்ணப்பத்தை மீளவதற்கு செய்வேன் அல்லது மக்களை கொண்டு போராட்டம் செய்வேன் என்கின்ற பொழுது எந்தவித ஒரு விட்டுக் கொடுப்போமோ அல்லது தரகுமோ இல்லாமல் அவ்வாறான ஒரு நிலைமையை சரி நேரையே சந்திப்போம் என்று அவ்வாறாக மக்களுக்கெல்லாம் இந்த பொய் சொல்லப்பட்டது. அந்த நேரத்தில் மக்களுக்கெல்லாம் இந்த வானொலி சம்பந்தமாக பல பொய்களை சொல்லி கையெழுத்துக்களை வேண்டி, அதாவது எவ்வாறு இதை கூறலாம் என்றால், அந்த இருக்கின்ற வளர்ச்சி அடைந்த அமைப்புகளையோ அல்லது நபர்களையோ எவ்வாறு அவர்கள் ஒரு தரப்பிற்கு பிடிக்காதோ அது போன்ற ஒரு நிலைக்கு இந்த
வானொலி ஒரு நேரத்தில் தள்ளப்பட்ட பொழுது இந்த வானொலிக்கு எதிரான காழ்ப்புணர்வு, அது ஒரு மக்களுக்காக பயணிக்கின்றது, தமிழ் மக்களின் குரலாக இருக்கின்றது, தமிழ் மக்களுக்காகவே செயற்படுகின்றது என்பதை விடுத்து, இல்லை இது தனிநபரிடம் போக போன்றது அது போன்ற ஒரு பொய்யான போலியான காழ்ப்புணர்வு பிரச்சாரம் ஒன்றும் கையெழுத்து வேட்டைகளும் நடத்தப்பட்டு இந்த வானொலிக்கு எதிராக முறைப்பாடுகள் செய்யப்பட்டன அரசு தரப்பில். அந்த முறைப்பாட்டில் கூட எந்தவித வலுவலுமின்றி தாங்கள் இல்லை இது இவருடைய வானொலிதான், இவர்தான் இதற்கு பணம் கொடுத்திருக்கின்றார் என்பன எல்லாம் பல நடவடிக்கைகளின். அதற்கு முதல் இங்கே குறிப்பிட வேண்டிய முக்கிய விடயம், சமுதாயத்தின் சொத்தாக நீங்கள் எடுப்பதானால் நாம் எடுங்கள், ஆனால் என்னுடைய பணத்தை தந்துவிட்டு எடுங்கள் என்ற பொழுது அவர்கள் அந்த பணத்தை தராமல் எவ்வாறு வானொலியை அபகரிக்கலாம் என்கின்ற நோக்கில் இருந்தார்கள் ஒழிய ஒரு தனிமனிதனுடைய உழைப்பை அல்லது அதை கருதுபவர்களாக இருக்கவில்லை. எனவே அந்த கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் மறக்கப்பட்டு தமிழ் மக்களுக்கும் தமிழ் மக்களின் கோரிக்கைகளுக்கும் அபிலாசைகளுக்கும் அவர்களுடைய நாடு வேண்டும் என்ற போராட்டத்திற்கும் குரலாக இருந்ததை மறுதளிப்பவர்களாக அதில் ஈடுபட்ட ஒரு வன்முறை நாடும் தரப்பினர் ஈடுபட்டார்கள். அவ்வாறு இருந்த பொழுதிலும் இல்லை இது இவ்வாறுதான் என்பதை கூறி அந்த வானொலி மீண்டும் உயிர்ப்பித்து மீண்டும் தொடர்ந்து கொண்டிருப்பதற்கு அதனுடைய நேர்மை காரணம். அதே போன்று பல நேரங்களில் இந்த பிரச்சாரங்கள், குறிப்பாக இந்த தேசிய ஊடகங்கள் விடுதலை போரின் பொழுது தமிழ் மக்களையே குறிவைத்து பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அவை குறித்த விவாதங்கள் பலவற்றை நடத்தி அவை குறித்த விழிப்புணர்வுகளை மக்களுக்கு கொண்டு வந்து மக்களை அந்த ஊடகங்களுடன் தொடர்பு கொண்டு அவ்வாறான காழ்ப்புணர்வு பிரச்சாரங்களை, அதாவது பலருக்கும் இது தெரியாமல் இருந்திருக்கலாம், 2000களில் ஆரம்பத்தில் அல்லது 1990களின் இறுதியில் 98, 99 ஒரு பத்திரிகை நிருபர் ஒருவர் இலங்கைக்கு சென்று வந்த காலத்தில் இருந்து அந்த அவர் காழ்ப்புணர்வு பிரச்சாரங்கள், அதாவது தமிழ் பெண்களை இழிவுபடுத்தி தமிழ் மக்களை இழிவுபடுத்தி ஒரு பத்திரிகை குழுமம் செய்து வந்தது. அந்த நிலைமையிலிருந்து விடுபடுவதற்கான வழியை செய்து கொடுப்பதற்கான ஒரு வாய்க்காலாக இந்த ஊடகம் திகழ்ந்திருக்கின்றது. அதே போல இந்த முக்கியமானவர்கள், பிரதமர்கள் மற்றும் அமைச்சர்கள் தொடர்பு கொள்வதற்கான ஒரு ஊடகமாக அவர்களுடைய தகவல்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் கொடுப்பதற்கான ஒரு ஊடகமாக இது பரிணமித்திருக்கின்றது. அதே போன்று மக்களுக்கு தேவையான ஒரு கொண்டாட்டம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சிகளை கூட நடத்தி அவர்களை ஒன்றுபடுத்தி அதன் மூலம் செய்கின்ற பல விடயங்களை எல்லாம் செய்திருக்கின்றது. எனவே விட்டுக் கொடுப்பு என்று சொன்னால் நிச்சயமாக நேர்மையை விட்டுக் கொடுக்காத ஒரு ஊடகமாக அது தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. நீங்கள் சொன்னது போல தனக்கான ஊடக தர்மம், அது நேர்மை என்றும் கொள்ளலாம், இல்லாவிட்டால் அதை ஊடக தர்மம் என்று சொல்லியும் கொள்ளலாம். அதை எந்த இடத்திலுமே சிஎம்ஆர் அதை சமரசம் செய்யாததுதான் அது நின்று நிலைப்பதற்கான ஒரு காரணமாக இருக்கக்கூடும். அதே போல மொழி என்று வருகிற போதும் சிஎம்ஆரிடம் எந்த சமரசமுமே இல்லை. இங்கே யார் பணியாற்றினாலும் அவர்கள் இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் என்று சொல்லப்படுகிற தரத்திலே இருக்க வேண்டும், இந்த மொழியை இப்படி கையாள வேண்டும், இப்படித்தான் இங்கிருந்து நிகழ்ச்சிகள் போக வேண்டும், இப்படித்தான் இங்கே இருக்கக்கூடிய செய்தி கட்டமைப்புகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதிலே அந்த தரத்திலே எந்த சமரசமும் செய்து கொள்ளாததுதான் நான் நினைக்கிறேன் இன்னொரு விதத்திலே நின்று நிலைப்பதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது அப்படி என்று. ஆக இது போக இங்க இருக்கக்கூடிய எங்கள் எல்லாருக்குமே, எல்லா வானொலிகளுக்குமே ஒரு தார்மீக கடமை இருந்தது. யுத்தம் தாயகத்தில் நடக்கிற போது பணியாற்றுவதற்கான ஒரு கடமை. ஆக அங்கே நெருப்பு பிடித்து எரிந்து கொண்டிருந்த ஒரு சந்தர்ப்பம், எல்லாருமே கலைபரமாக இருந்த ஒரு நேரத்திலே சிஎம்ஆரினுடைய பணி என்பது இன்றைக்கும் மக்கள் நினைவு கூறுகிற ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் அந்த காலத்திலே எங்களோடு இருந்தவர், அப்பொழுது சிஎம்ஆரினுடைய பணி எத்தகைய தேவையாக இருந்தது என்பதை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக அது ஒரு உயிர் நாடியாக இருந்தது. இதனை நான் முதலே குறிப்பிட்டிருந்தேன். உயிர் நாடியாக இருந்தது. இரவு என்ன பகல் என்ன எந்த நேரமும் மக்கள் சிஎம்ஆர் என்ன சொல்கின்றது என்பதை கேட்பதற்காகவும் சிஎம்ஆரின் வழிநடத்தலுக்காகவும் காத்து நின்றார்கள். இங்கே நடந்த பல போராட்டங்களை ஒழுங்குபடுத்தி வழிநடத்துவதற்கான ஒரு ஊடகமாக அது தன்னை அர்ப்பணித்திருந்தது, முழுமையாக செயற்பட்டிருந்தது. அதற்காக பல முக்கியஸ்தர்களை, பல அதாவது பத்திரிகையாளர்களையோ அல்லது ஊடகயாளர்களையோ
தாயகத்தில் இருந்தும் இதர பகுதிகளில் இருந்தும் இணைத்து நடக்கின்ற செய்திகளை எல்லாம் அந்த நிமிடத்திற்கு நிமிடம் என்று கூறுகின்ற அளவிற்கு கொடுக்கக்கூடிய ஒரு தரத்தில் அது தனது சேவையை ஆற்றிக் கொண்டிருந்தது. அதே போன்று அங்கே இருக்கின்ற மக்களுக்கான குரலாக மக்களுக்கான தேவையை கூட தன்னால் இயன்ற அளவு நேயர்களூடாகவும் தன்னாலும் அது செய்து கொண்டிருந்தது. நிச்சயமாக அதன் வரலாறு என்பது கனடாவில் இந்த ஈழ மக்களின் விடுதலை போராட்டத்திற்கான வரலாறு அந்த இடத்தில் வரலாற்றில் சிஎம்ஆருக்கான இடம் வேறு யாராலும் நிரப்பப்பட முடியாதது. மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரு ஊடகமாக அது திகழ்ந்தது, மக்களின் குரலாக திகழ்ந்தது. அதனைத்தான் குறிப்பிட முடியும். நிச்சயமாக. அந்த காலகட்டங்கள் தவிர்க்க முடியாத ஒரு காலகட்டங்கள். அந்த இடத்திலே ஊடகத்தினுடைய தேவை என்பது இன்றியமையாத ஒன்று. ஆக ஒரு பலம் பொருந்திய தமிழ் ஊடகங்களினுடைய தேவையை நாங்கள் அதிகமாக உணர்ந்தது யுத்த காலங்களிலே தான். காரணம், ஒரு சேனல் 4 என்கிற ஒரு ஊடகத்தினாலே நிரூபிக்க முடிந்த ஒன்றை எங்களினாலே, தமிழ் ஊடகங்களினாலே பெருமளவுக்கு செய்ய முடியவில்லை. காரணம், அவ்வளவு பெரிய பலம் பொருந்தியவர்களாக நாங்கள் அப்பொழுது இல்லை. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஒரு பலம் பொருந்திய ஊடகம் ஒன்றை மிக உறுதியாக கட்டி அமைக்க வேண்டிய ஒரு தேவை எங்கள் எல்லாருக்குமே இருக்கிறது. நான் நினைக்கிறேன் சிஎம்ஆரும் அதனுடைய வழியிலே தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி என்று சொல்லி. ஆக இங்கே இருக்கக்கூடிய கனேடிய தமிழ் சமூகங்களை இணைப்பது அல்லது ஒரு நல்ல சமூக மாற்றத்தை கொண்டு வருவதற்கு எவ்வளவு தூரம் கனடாவிலே சிஎம்ஆரினுடைய பங்கு இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இந்த தமிழ் சமூகம் பிரியக்கூடாது என்பது சிஎம்ஆரின் ஒரு அக்கறைக்குரிய விருப்பாக இருக்கின்றது. யாரும் தொடாத பொருட்களை எல்லாம் அது தொடும். சுடுமென்று தெரிந்து கூட, நெருப்பென்று தெரிந்து கூட அது தேவை என்கின்ற போது தொடுகின்ற ஒரு உறுதியான ஒரு அதிகாரத்தை அல்லது அங்கீகாரத்தை தரக்கூடிய தலைமை அதற்கு இருக்கின்றது. இப்பொழுது குறிப்பாக பார்ப்போமாக இருந்தால், அண்மையில் ஒரு விவகாரம் இங்கே இடம்பெற்ற பொழுது அந்த விவகாரத்தில் மக்களுக்கான ஒரு வெளிச்சமாக இருந்தது சிஎம்ஆர். குறிப்பாக இந்த இமாலய பிரகடனம் என்கின்ற ஒரு நிகழ்வு இடம்பெற்ற பொழுது அந்த நிகழ்விற்கு முன்னற்பட்ட நிகழ்வுகள் எதுவுமே தெரியாமல் அவை அதாவது சட்டாம் ஹவுஸ் ரூல்ஸ் என்கின்ற ஒரு நடைமுறைக்கு கீழ், அதாவது அமெரிக்காவும் சுவிட்சர்லாந்தும் இணைந்து ஒரு பயிற்சி அரங்கை வைத்த பொழுது கனடாவில் இருந்து 2 அமைப்புகள் அதில் போய் பங்கு பெற்றி இருந்தன. அந்த 2 அமைப்புகளும் பங்கு பெற்றி அதில் ஒரு அமைப்பு பேச்சுவார்த்தைக்கு உகந்தது என்றும் மற்ற அமைப்பு பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் அந்த பேச்சுவார்த்தைக்கு முரணான வகையில் உள்ளவர்கள் என்பதையும் அடையாளம் காணப்பட்ட பொழுது அந்த பேச்சுவார்த்தைக்கு தெரிவு செய்யப்பட்ட அமைப்பு அங்கே சென்று அதில் கலந்து கொண்ட பொழுது மத்திய அமைப்புக்கு விருப்பமானவர்கள், அந்த அமைப்பு என்று கூறவில்லை, அந்த விருப்பமானவர்கள் எதிர்பிரச்சாரங்களை மேற்கொண்டு காழ்ப்புணர்வுகளை மேற்கொண்டார்கள். ஆனால் அந்த 2 அமைப்புகளாலும் அங்கே நடைபெற்ற விடயங்கள், அந்த சட்டாம் ஹவுஸ் ரூல்ஸ் என்கின்ற ஒரு வரையறைக்குள் நடைபெற்ற விடயங்கள் கூறப்பட முடியாத பொழுது நாங்கள் அதனை பகிரங்கமாக கதைத்து அந்த 2 தரப்புகளுக்கும் நேரமும் ஒதுக்கி கொடுத்து மக்களுக்குரிய விளக்கத்தை கொடுத்தோம். குறிப்பாக இங்கு குறிப்பிடப்பட வேண்டியது என்னவென்று சொன்னால், ஒரு அமெரிக்கா ஈடுபடுகின்ற ஒரு விடயத்தில் அதற்கு முரணான போக்கு வந்தால் இது விடுதலை புலிகள் மற்றும் அதன் உபரி அமைப்புகளின் தடையை மேலும் நீடிக்க செய்யும் என்கின்ற விடயத்தை நாங்கள் பிப்ரவரி மார்ச் மாதமே கூறியிருந்தோம். ஏனென்றால் பார்க்கின்ற அரசுகளுக்கோ அல்லது அதிகார வர்க்கத்திற்கோ இதன் பின்னணியில் ஒரு அமைப்பு இல்லை என்று தெரியாது. மக்கள் உணர்ச்சி விட்டு போகின்றார்கள், மக்கள் பெட்ரோல் குண்டை எறிகின்றார்கள் அல்லது மக்கள் புலிக்கொடியை பிடிக்கின்றார்கள் என்பதை அவர்கள் நினைக்க மாட்டார்கள். அவர்கள் இதற்கு பின்னால் யாரோ இருந்து செயற்படுகின்றார்கள், இது கட்டமைக்கப்பட்ட வகையில் செய்யப்படுகின்றது என்கின்ற ஒரு கடப்பாட்டிற்கு வருவார்கள். அவ்வாறான நிலைமை ஏற்படாமல் பார்க்க வேண்டிய ஒரு தேவையை அந்த அமைப்புகளின் தலைவர்களுக்கு தெரிவித்தோம். அந்த வானொலியூடாக அதனை ஒரு பகிரங்க வேண்டுகோளாக விடுத்தோம். அதாவது இவ்வாறான செயற்பாடுகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு ஒற்றுமையை தரக்கூடிய முடியாதது என்று. அதே போன்று ஆரம்ப காலத்தில் பார்த்தோமாக இருந்தால் இங்கே கனடாவில் இந்த தமிழர்கள் அரசியல்வாதிகளாகுவதற்கான அடித்தளமாக இருந்ததே சிஎம்ஆர். அது இன்று வரை தொடர்கின்றது. அது இப்பொழுது நாங்கள் எடுத்து பார்த்தால் லோகன் கணபதியாக இருக்கலாம், அல்லது விஜய் தனியாசலமாக இருக்கலாம், அல்லது கேரி ஆனந்த சங்கரியாக இருக்கலாம். யாராக இருந்தால் கூட பாரபட்சமற்ற வகையில் அவர்களுக்கான
ஆதரவை வழங்கி அவர்கள் அந்த துறையில் வருவதற்கான ஒரு ஊடகமாகவும் அவர்களுக்கு இடர்கள் வருகின்ற பொழுது ஒரு வெளிச்ச வீடாக கூட இருந்திருக்கின்றது. அவ்வாறு செய்வதோடு மாத்திரமல்லாமல் இந்த கனேடிய தமிழ் சமுதாயத்தில் செய்த முக்கிய மாற்றங்களில் ஒன்று இந்த இளையவர்களுடைய உள்ள திறமைகளை வெளிக்கொணர்வதும் அவர்களுடைய திறமைகளுக்கான அத்திவாரத்தை போட்டுக் கொடுப்பதும், அதே போல கலைத்துறையில் இளையவர் முதியவர் என்று பாராமல் அவர்களுக்கான வடிகாலாக இன்று கூட அந்த கனடாவில் மட்டுமல்ல இந்தியாவில் கூட பலரும் பிரபல்யமாவதற்கான அடித்தளங்களை எல்லாம் வகுத்து கொடுத்திருக்கின்றது. எனவே கனேடியர் மக்களுடைய தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறையில் அது ஒரு அங்கமாக அவர்களுக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன தேவையோ அவற்றை கொடுப்பதாகவும், நான் குறிப்பிட்ட உதாரணங்கள் போல ஒரு இந்த தமிழினத்திற்கு ஒற்றுமை தேவை, அவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், எங்களுக்கு கிடைத்த ஒன்றை நாங்கள் எப்பொழுதும் விடக்கூடாது, நாங்கள் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தை கொண்டதாகவும், அதே நேரம் தேவையான தரப்புகளுக்கு தேவையான பொழுதுகளில் அவர்கள் கேட்கின்ற உதவிகளை, அது சமுதாய பணியாக இருந்தால், இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள் ஒரு விளம்பரம் சென்று கொண்டிருக்கும் தமிழர்களுக்கான ஒரு சமுதாய மையம் அமைய போகின்றது, அதற்கான பங்களிப்புகள் கொடுத்தால் உங்களுடைய பெயர்கள் கூட இடம்பெறும் என்று. இவையெல்லாம் ஏதோ விளம்பர காசுக்கு, அதாவது பணத்திற்கு போடப்படும் விளம்பரங்கள் அல்ல, இவை அடிக்கடி ஒளிபரப்பப்படுகின்றதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இதற்கான ஆதங்கம் என்னவென்றால் அவ்வாறான ஒரு நிலையம் அமைய வேண்டும் என்பதில் சிஎம்ஆர் ஆர்வமுடன் இருக்கின்றது என்பதற்காகத்தான் அவ்வாறான விளம்பரத்தை எல்லாம் போட்டு கொடுத்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு சிறு உதாரணம். இவ்வாறு பல விடயங்கள், வைத்தியசாலைகளாக இருக்கட்டும் அல்லது வேறு விடயங்களாக இருக்கட்டும், அல்லது இப்பொழுது இந்த நலன் பாதிக்கப்பட்டோர், ஓட்டிசம் போன்ற சிறப்பு தேவையுள்ளவர்களுடைய விழிப்புணர்வுகளாக இருக்கட்டும், பல நிகழ்ச்சிகளிலும் சிஎம்ஆர் தன்னை ஈடுபடுத்தி இன்று அந்த அமைப்புகள் எல்லாம் தமிழர்கள் மத்தியில் பெரிதாக சேவை செய்கின்றன என்றால் அதற்கான ஒரு காரணியாக இருந்திருக்கின்றது இந்த சிஎம்ஆர் என்கின்ற தளம். நிச்சயமாக மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. ஒரு பெரிய ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்கிறோம் என்று சொல்ல முடியாது, இன்னுமே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் பெரிய ஒரு மைல் கல்லை எட்டி இருக்கிறோம். அவ்வாறான ஒரு நாளிலே அதை பற்றி பேசுவதே, இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறோம், நல்லவைகளோடு சேர்த்து எத்தனை சவால்களை நாங்கள் தாண்டி வந்திருக்கிறோம், நாங்கள் என்னெல்லாம் செய்திருக்கிறோம் என்பதை மறுபடியும் இறைமீட்டுவதற்காக ஒரு நேரத்தை எடுத்துக்கொள்வது என்பது நிச்சயமாக எங்களுடைய அடுத்த கட்ட ஓட்டத்தை இன்னும் வேகத்தோடு நாங்கள் ஓடுவதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆக இதிலே உங்களினுடைய பங்களிப்பு, ஒரு அரசியல் ஆய்வாளராக எங்களோடு ஒருவராக நீங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த பயணத்தை எங்களால் அவ்வளவு இலகுவிலே மறுதளித்து விட முடியாது. உங்களினுடைய அறிவு, உங்களினுடைய அனுபவம் இரண்டுமே எங்களுக்கு முத்தாய்ப்பாக பல விதங்களிலே அமைந்திருக்கிறது. மிக்க நன்றி. எங்களோடு கூட வந்து இவ்வளவற்றையும் நீங்கள் பகிர்ந்து கொண்டமைக்காக. இன்னும் வருகிற நாட்களிலே இதே பங்களிப்போடு இன்னும் உற்சாகத்தோடு நாங்கள் எல்லாரும் ஓடுவோம். மிக்க நன்றி இன்றைய நாளிலே இணைந்து கொண்டமைக்காக. நன்றி பிரியா. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.